வணக்கம். இந்த வீடியோவில் ஏறத்தாழ 15 ஆண்டுகள் புலிகள் இயக்கத் தலைவர் பிரபாகரன் அவர்களின் பாடிகார்டு அணியின் பொறுப்பாளராக இருந்த ஒரு ரகசிய தளபதி பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் முள்ளிவாய்க்கால் வரை அவரை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் இறுதியாக அவரை காப்பாற்ற ஒரு தாக்குதலும் நடத்துகிறார். அந்த தாக்குதல் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிறப்பு: பார்த்திபன் என்னும் இயற்பெயர் கொண்ட ரத்னம் மாஸ்டர் அவர்கள் 1974ஆம் ஆண்டு உரும்பிராய் மண்ணில் தேவேந்திரம் தம்பதிகளுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். இவரது தந்தை வங்கி ஊழியராகவும் தாயார் பள்ளி ஆசிரியராகவும் இருந்தார். உரும்பிராயில் தொடக்க கல்வியை முடித்த இவர் இந்து கல்லூரியில் சேர்ந்தார். 1990ஆம் ஆண்டு, அதாவது அவரது 16வது வயதில் இவர் வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் இயக்கத்தில் இணைகிறார். அப்போது இயக்கம் அவருக்கு வைத்த பெயர் ரத்னம். சரத்பாபு 2 பயிற்சி பாசறைக்கு இவர் அனுப்பப்படுகிறார். பயிற்சி முடித்து இவர் வெளியில் வந்த அதே காலகட்டத்தில் புலிகள் இராணுவத்தின் ஆணையரவு தளம் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர். அதாவது வரலாற்று சிறப்புமிக்க முதல் ஆணையரவு சமர், அதாவது புலிகளால் பெயர் சூட்டப்பட்ட முதல் மிலிட்ரி ஆபரேஷன் ஆகாய கடல் வெளி சமர் தாக்குதலுக்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அதில் ரத்னம் மாஸ்டர் அவர்களும் இணைக்கப்படுகிறார். அந்த சமரின் போது புலிகளின் முற்றுகையில் மாட்டிக்கொண்டிருந்த ஆணையரவு தளத்தை காப்பாற்ற கடல் வழியாக தரையிறங்கி ஆணையரவை காப்பாற்ற வந்த இராணுவ உதவிப்படைகளை மறித்து புலிகள் பல இடைமறிப்பு தாக்குதல் நடத்தியிருந்தனர். அவ்வாறு தான் ஏக்கச்சி பகுதியில் அந்த உதவிப்படையை இடைமறித்து புலிகள் நடத்திய ஒரு தாக்குதலில் இவர் பங்கு கொண்டார். அதில் இவர் காயமடைகிறார். இவரிடம் இருந்த அபார திறமையை தொடக்கத்திலேயே அடையாளம் கண்டு கொண்ட பயிற்சியாளர்கள் தளபதிகள் இவரை பயிற்சியாளராக பதவி உயர்வு வழங்கி சரத்பாபு 4 முதல் சரத்பாபு 9 வரையிலான 6 பயிற்சி பாசறைக்கும் இவரை பொறுப்பாளராக நியமிக்கின்றனர். சரத்பாபு பயிற்சியில் தலைமை தாங்கி இவர் நூற்றுக்கணக்கான தமிழ் இளைஞர்களை போராளிகளாக மாற்றினார். அப்போது தலைவருக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருந்த இம்ரான் பாண்டியன் படையணியின் வெளியக மற்றும் உள்ளக கட்டமைப்புக்கு தேவையான போராளிகள் சரத்பாபு பாசறையிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு இம்ரான் பாண்டியன் படையணியின் தேவைக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஏற்றவாறு போல போராளிகளை உருவாக்கி அந்த படையணிக்கு வலு சேர்த்த தளபதிகளில் இவரும் ஒருவராக இருந்தார். பின்பு புலிகளின் இன்டெலிஜென்ஸ் யூனிட், அதாவது உளவு பிரிவுக்குள் இவர் உள்வாங்கப்படுகிறார். இவரின் அறிவாற்றலை அவதானித்த மூத்த தளபதியும் தலைவரின் பாதுகாப்பு பொறுப்பாளராக இருந்தவருமான பிரிகேடியர் சொர்ணம் அவர்கள் இவரை தலைவரின் வெளி பாதுகாப்பு அணியில் இணைக்கிறார். 1995ஆம் ஆண்டு ஒரு விசேட கமாண்டோ அணியில் ரத்னம் மாஸ்டர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 6 மாத காலம் பயிற்சி முடித்த போது புலிகள் யாழ்குடாவை விட்டு பின்வாங்கி இருந்ததோடு அதே கையோடு ஆபரேஷன் அன்சீசிங் வேவ்ஸ் 1, அதாவது ஓயாத அலைகள் 1 என்ற மிலிட்ரி ஆபரேஷனை நடத்தி இராணுவத்தின் முல்லைத்தீவு முகாமை புலிகள் கைப்பற்ற தயாராகி கொண்டிருந்தனர். இராணுவத்தின் முல்லைத்தீவு முகாம் மீதான இந்த தாக்குதல் சமரில் தான் பங்கெடுத்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார் அப்போதைய தலைவரின் வெளி பாதுகாப்பு பொறுப்பாளராக இருந்த கேப்டன் ஊரான் அவர்கள். அதற்கு காரணம் 1991ஆம் ஆண்டு தன்னோடு இயக்கத்தில் இணைந்த தனது உயிர் தோழன் மேஜர் உதயச்சந்திரன் அவர்களது வீரச்சாவு. அவரது வீரச்சாவுக்கு எதிரியை பழி வாங்கணும் என்று இவர் துடித்தார். ஆனால் இவரிடமிருந்த அதீத திறமையால் இவர் புலிகளின் உளவு பிரிவுக்குள் உள்வாங்கப்படுகிறார். பின்பு தலைவரின் வெளி பாதுகாப்பு பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். 1993ஆம் ஆண்டு மாத்தையா அவர்களின் சம்பவத்தின் போதும் 1995ஆம் ஆண்டு புலிகள் யாழ்குடாவை விட்டு பின்வாங்கிய போதும் தலைவரின் பாதுகாப்பு விஷயத்தில் இவர் சிறப்பாக செயல்பட்டிருந்தார். ஆனால் தலைவரின் பாதுகாப்பு பிரிவில் உள்ள போராளிகளுக்கு, குறிப்பாக பொறுப்பாளர்களுக்கு போர்க்களம் செல்லும் வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால் தலைவர் உட்பட பிரிகேடியர் சொர்ணம், பிரிகேடியர் புட்டம்மான் என எல்லோருக்கும் இவர் தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார். இறுதியில் தலைவரும் அனுமதி வழங்குகிறார். அப்போது கேப்டன் ஊரான் இடத்தில் ரத்னம் மாஸ்டர் அவர்கள் தலைவரின் வெளி பாதுகாப்பின் தற்காலிக பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். அதிக திறமை கொண்ட கேப்டன் ஊரான் அவர்களை மாபெரும் தளபதியாக வளர்த்தெடுக்க திட்டமிட்டிருந்த தலைவர் மற்றும் மூத்த தளபதிகளுக்கு முல்லைத்தீவு போர்க்களத்திலிருந்து ஒரு துயர செய்தி வருகிறது. முல்லை சமர் வெற்றிக்காக வீரக்காவியமான நூற்றுக்கணக்கான போராளிகளில் கேப்டன் ஊரான் அவர்களும் ஒருவராக இருந்தார். இதனால் தற்காலிகமாக தலைவரின் வெளி பாதுகாப்பு பொறுப்பாளராக இருந்த ரத்னம் மாஸ்டர் அவர்கள் நிரந்தரமாக அந்த பதவியில் நியமிக்கப்படுகிறார். அன்று முதல் தலைவருக்கு நிழலாக இருந்து தலைவரின் பாதுகாப்பு மட்டுமல்ல, தலைவரின் பணிகளில் பாதிக்கு மேல் இவர்தான் செய்து முடிப்பார். எல் என்றால் எண்ணெயாக வந்து நிற்கணும் என்று பழமொழிக்கு ஏற்ப தலைவரின் வேலைகளை எளிதாக்க உடனுக்குடன் குறிப்பிட்ட தளபதிகளை போராளிகளை சந்தித்து எல்லாவற்றையும் தயாராக வைத்து தலைவர் அனுமதியை மட்டும் எதிர்பார்த்து காத்திருப்பார். அவர் அனுமதி வழங்கிய உடனே அதனை உடனடியாக செய்து முடிப்பார். தலைவர் ஒரு இடத்திற்கு செல்கிறார் என்றால்
அதற்கு முன்பு அங்கு சென்று அந்த பகுதி முழுவதையும் பலமுறை சோதிப்பார். எதிரிகள் மறைந்திருக்க, குறிப்பாக ஸ்னைப்பர்கள் மறைந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும் இடங்கள் உள்ளனவா என்று ரேடர் போல இவரது கண்கள் அந்த பகுதி முழுவதையும் பலமுறை ஸ்கேன் செய்து கொண்டே இருக்கும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மனதிற்கு முழு திருப்தி கொடுத்த பின்னரே தலைவரை அந்த பகுதிக்கு அழைத்து செல்ல அனுமதி கேட்பார். 1999ஆம் ஆண்டு மூத்த தளபதி பிரிகேடர் கடாஃபி அவர்களின் பரிந்துரையின் பேரில் இவர் இம்ரான் பாண்டியன் படையணியின் தளபதியாக நியமிக்கப்படுகிறார். 2000ஆம் ஆண்டு புலிகளின் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் பிரிவு, அதாவது இராணுவ புலனாய்வுத்துறையின் பொறுப்பாளராக தலைவரால் இவர் நியமிக்கப்படுகிறார். 2002ஆம் ஆண்டு வரை பழைய புதிய போராளிகளை வைத்து இவர் புலிகளின் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் பிரிவை திறம்பட வழிநடத்தினார். 2003ஆம் ஆண்டு மீண்டும் தலைவரின் வெளி பாதுகாப்பு பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். இம்ரான் பாண்டியன் படையின் கீழ் ராதா வான்காப்பு படையணி என தனியே ஒரு சிறப்பு படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. இதன் பிரதான நோக்கம் தலைவருக்கு பாதுகாப்பு வழங்குவது. 2003ஆம் ஆண்டு இறுதியில் இந்த ராதா வான்காப்பு படையணியின் சிறப்பு தளபதியாக ரத்னம் மாஸ்டர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். 2004ஆம் ஆண்டு நடந்த கருணா பிரிவின் போதும் எதிர்த்தரப்பில் மிக குறைந்த இழப்புகளோடு இந்த சண்டையை முடிக்க வேண்டும் என்ற தலைவரின் ஆணையை அப்படியே செய்து காட்டியதில் புலனாய்வுத்துறையில் இவரது பங்கு மிகப்பெரியது. இறுதி யுத்தம் தொடங்கிய முதலே தலைவர் ஒரு பெரிய கமாண்டோ தாக்குதலை புலிகளின் உளவுத்துறையிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஏனெனில் தெற்கில் நெருக்கடிகளை உருவாக்கினால் வடக்கில் உக்கிரமாக சண்டை செய்யும் இராணுவம் தங்கள் வளங்களை பிரித்து தெற்கே அனுப்ப வேண்டிய நிலை உருவாகும். இது அசுர வேகத்துடன் முன்னேறும் இராணுவத்தின் தாக்குதல் வீரியத்தை குறைக்கும். ஆனால் இறுதி யுத்தத்தில் புலிகளுக்கு எந்த வாய்ப்பினையும் தந்துவிடக் கூடாது என்ற எல்லா ஏற்பாடுடன் யுத்தத்தை தொடங்கியது இராணுவம். ஒரு கட்டத்தில் தலைவர் ரத்னம் மாஸ்டர் அவர்களிடம் ஒரு பெரிய கமாண்டோ தாக்குதலுக்காக ஒரு புதிய அணியை உருவாக்குமாறு கூறுகிறார். இந்த தாக்குதல் பற்றி புலிகளின் புலனாய்வுத்துறையிலேயே பலருக்கு தெரியாது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. 2007ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட அனுராதபுரம் விமானப்படை தளம் மீதான கமாண்டோ ரெய்ட் மாபெரும் வெற்றி பெற்றது. இது இறுதி யுத்தத்தில் எதிர்பார்த்த முழு வெற்றியை தந்த புலிகளின் ஒரே ஒரு பெரிய கமாண்டோ தாக்குதலாக அமைந்தது. 2007ஆம் ஆண்டு அனுராதபுரம் விமானப்படை தளத்தின் மீது புலிகளால் நடத்தப்பட்ட இந்த மாபெரும் வெற்றி பெற்ற கமாண்டோ ரெய்டின் மூளையாக செயல்பட்டவர் ரத்னம் மாஸ்டர் அவர்கள் ஆவார். ரத்னம் மாஸ்டர் என்று ஒருவர் புலிகள் இயக்கத்தில் இருக்கிறார் என்பது இராணுவத்துக்கு தெரியும். ஆனால் அவர் முகம் எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இறுதி யுத்தம் இறுதிக்கட்டத்தை அடைந்த போது பல பகுதிகளில் இராணுவத்தின் நகர்வுகள் திகைப்பூட்டுவதாக இருந்ததால் போராளிகள் முக்கிய ஆவணங்களையும் புகைப்பட ஆல்பம்களையும் எடுத்து செல்லவோ அழிக்கவோ நேரம் இருந்திருக்கவில்லை. இதற்கு சிறந்த உதாரணம் மாங்குளத்தில் எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த மூத்த தளபதி பிரிகேடர் சொன்னம் அவர்களை இரவில் ரகசியமாக இராணுவம் சுற்றி வளைக்க அவர் தான் கொண்டு சென்ற பஃபல் கவச வாகனத்தை விட்டு அந்த முற்றுகையை உடைத்து நடந்தே பின்வாங்கி கொண்டு வர வேண்டிய நிலை உருவானது. அதாவது சிந்திக்கவோ சுதாரித்து கொள்ளவோ நேரம் கிடைக்காது, பின்வாங்கி கொண்டே செல்ல வேண்டும். அது மட்டும்தான் புலிகளிடம் இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன், வேறு ஆப்ஷன் இருந்திருக்கவில்லை. இவ்வாறு தான் புலிகள் விட்டு சென்ற ஒரு ஃபோட்டோ ஆல்பம் இராணுவத்திடம் சிக்கியது. அப்போதுதான் இராணுவம் ரத்னம் மாஸ்டர் முகத்தை முதன்முறையாக பார்த்தனர். இறுதி மாதங்களில் தலைவர் மாற்றி மாற்றி தளபதிகளை இறக்கி எதிர்த்தாக்குதலை வழிநடத்த சொல்வார். அந்த வகையில் ரத்னம் மாஸ்டர் அவர்களும் பலமுறை புலிகளின் எதிர்த்தாக்குதலை ஒருங்கிணைத்தார். 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் நடந்த ஆனந்தபுரம் சமருக்கு பின் புலிகளின் பெரும்பாலான படைப்பிரிவுகள் அழிக்கப்பட்டதோடு போர்க்களத்தில் பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தளபதிகள் போராளிகளும் வீரக்காவியம் ஆகி போனார்கள். ஆனாலும் எஞ்சிய படைகளை வைத்து புலிகள் தொடர்ந்து சண்டை நடத்தி வந்தனர். இறுதி நாட்களில், அதாவது மே 16ஆம் தேதி இரவு, அதாவது கிட்டத்தட்ட மே 17 அதிகாலையில் கடற்புலிகளின் சிறப்பு தளபதி பிரிகேடர் சூசை அவர்களின் தலைமையில் நீரரை ஊடறுத்து முல்லைக்காடுகளுக்கு தலைவரை கொண்டு செல்ல ஒரு வலிந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தாக்குதல் தோல்வியில் முடிந்தது. அடுத்த நாள் 14ஆம் தேதி புலிகள் புதிய திட்டம் தீட்டினர். அதாவது 3 அணியாக பிரிந்து ஒரு அணிக்கு பிரிகேடர் சூசை அவர்களும் இன்னொரு அணிக்கு ரத்னம் மாஸ்டர் மற்றும் சார்ல்ஸ் ஆண்டனி அவர்களும் தலைமை தாங்குவார். 3வது அணியில் தலைவர் இருப்பார். மே 17 இரவு தொடங்கியதும் முதலில் சென்ற பிரிகேடர் சூசை அவர்கள் தலைமையிலான அணி ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைந்த பின் இராணுவம் அவர்களை சுற்றி வளைத்து விட்டதால் பிரிகேடர் சூசை அவர்கள் குப்பி கடித்து வீரச்சாவு அடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இங்கு ஒரு ட்விஸ்ட் என்னவென்றால், தலைவர் 3வது அணியில் இல்லாமல் 2வது அணியில், அதாவது ரத்னம் மாஸ்டர் மற்றும் சார்ல்ஸ் ஆண்டனி வழிநடத்திய அணியில் இருந்ததாகவும், அதற்கு காரணம் திட்டத்தின்படி இராணுவத்தை ஏமாற்ற 3வது அணி கடைசியாக நகர்ந்து சண்டை செய்யும், அதாவது தலைவர் உட்பட முக்கிய தளபதிகள் அங்கு நிற்கிறார்கள் என்பது போல 3வது அணி சண்டை செய்யும் போது இராணுவம் 3வது அணி மீது தான் அதிக கவனத்தை செலுத்தும். இதனை பயன்படுத்தி பிரிகேடர் சூசை அவர்கள் தலைமையிலான அணி
இராணுவத்தின் பாதுகாப்பு வளையத்தை உடைக்க ரத்ன மாஸ்டர் மற்றும் சார்ல்ஸ் ஹண்டரின் தலைமையிலான அணி தலைவரை பாதுகாப்பாக முல்லைத்தீவு காடுகளுக்குள் கொண்டு செல்லும். அதன் பின் அங்கு காடுகளில் புலிகள் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள், உணவுகளை வைத்து இந்திய படைகளை சமாளித்தது போலவே புலிகளும் இராணுவத்தை சமாளிக்க திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் எதிர்பார்த்தபடி பிரிகேடர் சூசை தலைமையிலான அணியால் இராணுவத்தின் முன்னரங்கை உடைக்க முடியாததால் ரத்ன மாஸ்டர் தலைமையிலான இரண்டாவது அணி அந்த முயற்சியில் இறங்குகிறது. அந்த அணியும் தோல்வி அடைய அந்த சண்டையில் புலிகள் ரத்ன மாஸ்டர் உட்பட பல மூத்த தளபதிகளை இழந்தனர். இது எல்லாமே இராணுவம் சொன்னது. இதில் எவ்வளோ உண்மை இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஏனெனில் அங்கு என்னதான் நடந்தது என்பது இராணுவம் தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.